நடிகனுக்கு கலைஞனுக்கு அரசியல் ஈடுபாடு அவசியமா? கலைஞனுக்கு ரசிகர் மன்றங்களின் அவசியம் என்ன? அதே போல ஒரு கலைஞனுக்கு சமூக பொறுப்புணர்வு எந்த அளவுக்கு தேவை என்பதை புரட்சி நடிகர் பொன்மனச் செம்மல் பல காலகட்டங்களில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். கலைஞனுக்கு கட்சி அவசியமா? கலைஞனுக்கு அரசியல் கட்சியில் அங்கம் வகிக்கலாமா? இப்படிப்பட்ட கேள்விகளை கலையுலக நண்பர்கள் சிலர் அடிக்கடி எழுப்புவது உண்டு. கலைஞன் எல்லோருக்கும் சொந்தம், தனிப்பட்ட கட்சியின் சொத்தாக கூடாது என்றெல்லாம் தீயை மிதித்தவர்கள் போல் சிலர் அபாய குரல் எழுப்புகின்றனர். சுயநலக்காரர்கள், சூதுமதி படைத்தவர்கள், அரசியலிலே வாழ்விழந்தவர்கள் சிலரால் மீண்டும் மீண்டும் கலையுலக நண்பர்களிடையேயும் மக்கள் மன்றத்திலேயும் இந்த பிரச்சனையை பற்றி தவறான விளக்கங்கள் தரப்பட்டு வருகின்றன. கலைஞன் என்பவன் யார்? மக்களுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு? மக்கள் சமுதாயத்தின் ஒரு அங்கம்தான் கலைஞன். மக்களிலே ஒருவரும் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு பணியை செய்வது போலவேதான் கலைஞர்கள் என்போரும் கலைத்துறையிலே ஈடுபட்டு பணிபுரிவதன் மூலம் அந்த பொது பெயரை தங்களுக்குரியதாக்கிக் கொள்கிறார்கள். எந்த கலைஞனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த துறையில் கலைஞனாக இருந்தாலும் சரி, அவனுடைய வேலை தனது உழைப்பிற்கான ஊதியத்தை பெற்று பணம் சம்பாதித்து கொண்டு போவதோடு நிற்கவில்லை. நன்றாக உழைக்க வேண்டும், நல்ல பெயர் எடுக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று கலைஞர்கள் நினைத்தால் அது தவறில்லை. கலைஞர்கள் நல்ல பெயர் எடுத்து புகழ் அடைய, அவர்களை காணவும் அவர்கள் சொல்வதை கேட்கவும் மக்களுக்கு ஆசை ஏற்படுகின்றது. அதனால தான் கலைஞரது சேவை அவனது தொழிலில் மட்டுமின்றி வேறு விதத்திலும் தேவையாகின்றது என நான் நினைக்கிறேன். அவனுக்கு சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறதென கருதுகிறேன். எப்பொழுது மக்கள் கலைஞர்களை காணவும் அவர்களது மொழிகளை கேட்கவும் பெருவாரியாக கூடுகிறார்களோ, அந்த மக்களுக்கு நல்லது எது தீயது எது என்று சொல்லும் பொறுப்பும் கலைஞனுக்கு ஏற்படுகிறது. காரணம், அவன் சொன்னால் மக்கள் அநேகமாக ஏற்பார்கள் என்று எண்ண இடம் இருக்கிறது. பாடுவதோடு நடிப்பதோடு ஆடுவதோடு கலைஞன் பொறுப்பு முடிந்துவிடவில்லை என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய போராட்டம் நம் நாட்டில் நடந்து கொண்டிருந்த காலத்தில் திரு விஸ்வநாதாஸ் போன்ற கலைஞர்கள் சிறந்த தேசிய உணர்வோடு மக்களது தேசிய உணர்ச்சியை தட்டி எழுப்பும் வகையில் அடக்குமுறையையும் சர்க்கார் தடைகளையும் லட்சியம் செய்யாது பாடி நடித்து சிறை சென்றிருக்கிறார்கள். ஒரு கலைஞனின் பொறுப்பு மக்களுக்கு நல்லது எது கெடுதல் எது என்பதை எடுத்து சொல்வது என்பதை நினைவில் கொண்டே இதை கூறுகிறேன். இப்படி அன்றைக்கே புரட்சி தலைவர் மனதில் இருந்து ஒரு கலைஞனின் கடமை என்ன என்று புரிய வைத்திருக்கிறார். மேலும் சொல்கிறார், மக்களை மகிழ்விக்கவே நடிக்கிறோம். அவர்களால் தான் கலைஞர்களின் வாழ்க்கை சக்கரமே சுழல்கிறது. அவர்களிடமிருந்து ஒதுங்கி வாழ்ந்தால் அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். ஆக ஒரு கலைஞனின் பொறுப்பு வெறும் நடிப்பு மட்டுமல்ல, நாட்டுக்கு உழைத்தல், தன் கதாபாத்திரங்கள் வாயிலாக மக்கள் மனதில் நல்ல உணர்வை பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவதுதான் என்று கூறினார்.